பத்திரிகை எடுத்து பெரிய விமர்சையாக கொண்டாடுறதுன்னு முடிவெடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் நம்மளை கூப்பிடல. நேற்றுக்கு மட்டும் திடீர்னு வந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து சிறப்பாக கூட இருந்து எங்கள் ஒத்துழைப்பு போடு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லும் போது சொன்னேன், இது மகளிர் விழா. இந்த மகளிர் விழா வந்து மகளிரை வந்து ஒரு உயர் பதவியில் கூட்டு வந்து செஞ்சீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டோம். திடீர்னு இன்னைக்கு அந்த தாசில்தாரம்மா மேடம் கூப்பிட்டதுக்கு நாங்கள் ஊருக்கே கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்னால் வரவே முடியாது. சரி, என்னால் முடியுன்றதுக்காக நான் அந்த விஜயாக்காவிட்ட சொன்னேன். அவங்களாம் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் 2-3 முறை தொந்தரவு பண்ணதுனால கண்டிப்பாக வரேன்னு சொல்லி பல்வேறு வேலைகளையும் அலுவலகங்களையும் விட்டு நிகழ்ச்சியை விட்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு அவங்களும் நான் முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று காவல்துறை ஆய்வாளர்கள், இந்த அம்மா வந்து நான் சொல்லவே இல்லை, திடீர்னு போய் சொன்னேன். அவங்க இன்னைக்கு மேற்கொள்ளலாம் ஒரு விஷயம், வெளி மாநிலத்தில் வந்து நகையை வந்து பாலிஷ் போட்டு சில விஷக்கிருமிகளாக ஏதோ நடந்துச்சு. அதை விசாரணை பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டத்தில் போய் பேசுறதுக்கு எங்களுடைய அலுவலே நாங்கள் வந்து விழா எடுக்க போகிறோம், நாங்கள் வந்து அதை நடத்திட்டு தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் வரமாட்டேன்ற முடிவில் தான் இருந்தாங்க. ஆனால் மீண்டும் அவங்கள தொந்தரவு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அந்த அம்மா, அந்த ஆய்வாளர் அம்மாவுக்கும் நானும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கல்வி அறக்கட்டளை குழு தலைவர் விஜயலட்சுமி அம்மா வந்து அது உடம்பே சரியில்லை, அது ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாத வீட்டில் இருந்தது. அதுவும் தொந்தரவு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்த வந்திருக்கும் அனைவருக்கும், மேலும் கால்நடை மருத்துவர் இந்த அம்மாவர்களுக்கும், இந்த குழுவிற்கு கூட வந்திருக்கிற அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இது வந்து 2வது ஆண்டாக நடைபெறுகிறது. இதுக்கு வந்து பொம்மி, நதியா, விக்னேஸ்வரி, இன்னும் பேர் தெரியல, ஒரு 5-6 பேர் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறாங்க. இங்கே எல்லாம் இந்த ஊரில் வந்து படித்து இங்கே ஒரு 50 பேருக்கு மேலே டிகிரி படித்து இந்த பெண்கள் இருக்கிறாங்க அந்த ஊரில். ஆனால் யாரும் முன்னெடுக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ இந்த விழா வந்து ஏதோ ஒரு ஒப்புக்கோ டான்ஸோ, இது வந்து ஒரு பொழுதுபோக்கு நடக்கிற நிகழ்ச்சி அல்ல. உங்களை குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பழுது பார்க்கணும், ஒரு விழிப்புணர்வு நடக்கணும். மேலும் அடுத்த தலைமுறையை நீங்கள்லாம் வந்து இதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண் படித்தா சுற்றுப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்குன்ற மாதிரி இந்த ஊரில் இதுவரையிலும் ஒரு பெண் பிள்ளை யாரும் அரசு ஊழியராக போனதில்லை, ஒரு ஆணு கூட போனதில்லை. ஆனால் ஆண் போயிருக்கிறாங்க, அவங்க வந்து வேற மாதிரியாக போயிருக்கிறாங்க. அதனால் இந்த வருத்தத்தெல்லாம் சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற மொழியை, இல்லை வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. கடந்த ஆண்டு இதே பொங்கலுக்கு முன்னாடி காவல்துறை ஆய்வாளர் திரு கோவிந்தசாமி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து